பாக்யராஜ் சார் நடிக்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி அப்புறம் நடிச்சார். ஸோ அதே ரூட்டுக்கு நம்ம போகலான்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் போனேன். அங்க போய் நான் கத்துக்கிட்ட சினிமா வேறதான். பாக்யராஜ் சார்ட்ட கத்துக்கிட்ட சினிமா அந்த நாட்டில் மாதிரியான விஷயங்களும் அதுல இருக்கு. எனக்கு உடன்பாடே இல்ல அந்த நாட்டு மாதிரியான. நீங்க ஒர்க் பண்றீங்க பாக்யராஜ் சார்? நான் இல்ல, நான் வந்து தாவணி கனவுல இருந்து ஒர்க் பண்றேன். ஆனா நாங்க பேசுவோம். அவருடைய படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு கை ஓசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் ஊமையா இருக்கும்போது பேச ஆசைப்பட்டான். பேச்சு வந்ததுக்கு அப்புறமேல கூட இப்ப ஊமையாவே இருக்க ஆசைப்பட்டான். பட முடியும், அதுதான் பட முடியும். இப்போ பேச்சு வந்து விட்டுதான் இனி வாழ்நாள் முழு பேசவே மாட்டேன். ஏன்னா அந்த காதல் வந்து அப்படியே அது ஒரு காவியம் மாதிரி, கவிதை அது படம் பெருசா போல. அது வந்து 2வது படம் அவருக்கு. முதல் படம் 75 நாள், 2வது படம் 100 நாள், ஒரு கை ஓசை 300 நாள், மௌன கீதங்கள் சிலோஜு. அது அங்க இருந்து போச்சு அவருக்கு. சோ நான் கத்துக்கிட்ட படங்கள் அதெல்லாம் அப்போ மணிவண்ணன், சுந்தரராஜன் பண்ணதெல்லாம் வந்து ஒரு ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி இந்த மாதிரிதான். நானே நடிக்கணும்ன்ற ஒரு கட்டாயம் என்னன்னா வந்துன்னா, நான் கதையை கொண்டு போய் நிறைய ஹீரோஸ்ட போய் சொல்ல எந்த கதையும் யாரும் ஒத்துக்கிறதா இல்ல. இப்ப கமல் சார் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மேடையில சொன்னாரு, எனக்கு டேட் இல்லைன்னு சொன்னேன், அவரே நடிச்சிட்டாரு. இப்ப நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு டேட் இல்லைன்னு சொன்னோம்னா வேண்டான்றதுக்காக தான் வந்துட்டு சொல்லிட்டு ஏதோ கிண்டலா சொன்னாரு. சோ இப்ப நான் ஒரு கதை பண்ணிட்டேன். இந்த கதை வந்து அதிர்ச்சியான கதையா இருக்கணும். இந்த ரெகுலரா எல்லாரும் சொல்ற ஒரு கதையை நான் எடுத்துட்டு போய் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொன்னா நல்லா இருக்காது. ஆனா 100 பேர்ட்ட கதை சொன்னேன். புதிய பாதை 100 பேர்ட்ட சொன்னேன். நான் கதை சொல்லும் போதே நான் திருப்பி அமைச்சிருவாங்க. நான் ஒரு 3-4 சீன், வீடு தீப்பிடிச்செரியும், வீடு பத்த வைப்பான், ஒரு ப்ராஸ்டியூட் கிட்ட போயிட்டு அங்கிருந்து பணத்தை தேடிட்டு வருவான். இந்த மாதிரி ஒரு 3 காட்சி சொல்லும் போதே எனக்கு திருப்பி அமைச்சு ஹீரோ இமேஜ் உடஞ்சிரும். ஆமா, என்னங்க அது இவன் தான் ஹீரோவா அப்படின்னா, இல்ல செகண்ட் ஹாஃப்ல இவன் ரொம்ப செகண்ட் ஹாஃப் வரைக்கும் தியேட்டர்ல ஜனங்களே உட்கார மாட்டாங்க. ஒரு ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் இருக்கு ப்ரொடியூசர்ஸ், இந்த படம்னா இப்படிதான் இருக்கணும், ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நான் திரும்பி வந்தேனே தவிர, நான் தீர்மானமா ஒரு முடிவு எடுத்துட்டேன், இந்த படம் பண்ணி தான் நான் வெளியில வர்றது. அது ஏன் அவ்வளவு தைரியம் வந்தது எனக்கு தெரியும். ஏன்னா ஆல்ரெடி சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அதனால சரி, நமக்கு ஏதாவது இழுத்து நம்ம இழந்துட்டோம்னா பரவாயில்ல, எதுவுமே இல்லைன்னும் போது இன்னும் கொஞ்சம் போராடலாமே. அப்போ சுந்தரம் சார்னு ஒருத்தர் இந்த கதையை நம்ம சொல்ல, நீங்க ஹீரோவா நடிச்சா இந்த படம் எடுக்கிறேன்னு சொல்றாரு.